உங்களோட வீட்டு பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து நீங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகமே செய்ய போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நீங்க மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஒரே கடையில் எடுக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவையான பொருள் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க 4-5 கடையெல்லாம் ஏறி திரிய தேவையில்ல. மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஒரே கடை தேனகத்துக்கு வாங்க, எல்லா பொருட்களையும் நீங்க ஒரே இடத்துல வாங்கிக்கொள்ளலாம். ஆன்மீகத்தை பறைசாற்றும் ஒரு பாரம்பரியத்தின் நம்பிக்கையான தேர்வு தேனகம். பொதுவா உங்களோட சாமி அறைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்? ஒரு சாமி படம், ஒரு விளக்கு, எண்ணெய், திரி, கற்பூரம், சந்தனம், திருநீறு, இந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்படும். இதுவே நீங்க கோயில் திருவிழா செய்றீங்களா இருந்தா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ஒரு கலசம் தேவைப்படலாம், சாமி கூட தேவைப்படலாம், வாகமாலை, சாமரை, ஹோமத்துக்கான பொருட்கள், இப்படி நிறைய பொருட்கள் தேவைப்படலாம். இதுவே நீங்க ஒரு சடங்கு கோயில நடத்த போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? சிலம்பம், உடுக்க, வட்டா, திரைச்சீல, இப்படி நிறைய பொருட்கள் தேவைப்படும். எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட மட்டக்களப்பு டவுனுக்குள்ள தேனகத்துல A to Z நீங்க ஒரே இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஏன் தேனகத்தை சூஸ் பண்ணணும்? எனக்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கற்பூரமோ, ஒரு திருநூறோ, ஒரு சந்தன குச்சோ, ஒரு நெருப்பட்டியோ இருந்தாலும் சரி, கோயிலுக்கு நீங்க வேண்ட போறீங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு சில்லறை கடையில வேண்டதை விட தேனகம் மாதிரி இப்படி பூஜை பொருட்களுக்கு சொல்லி டெடிகேட் பண்ண ஒரு கடையில வேணீங்கன்னு சொன்னா அதுக்கான ஒரு புனிதத்துவமும் தூய்மையும் பேணப்படும் என்று நான் நம்புறேன். உண்மையாவே தேனகத்துக்குள்ள வந்தீங்கன்றாலே ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியான ஒரு வைப், அந்த அளவு அழகா நிறைய பொருட்கள் இங்க காணப்படுது. மெயினா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு தைப்பொங்கலா இருக்கட்டும், புது வருட பிறப்பா இருக்கட்டும், அல்லது இப்ப சீசன் பாத்தீங்கன்னு சொன்னா வரலட்சுமி விரதம் நடந்து கொண்டிருக்கு. இதுகளுக்கு தேவையான பொருட்களை இவங்க பேக்கேஜஸ் ஆகும் செட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் 19, 20, 21 5000 ரூபாய்க்கு மேல பெறுமதியான பொருட்களை நம்ம தேனகத்துல நீங்க வேண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெறுமதியான பரிசு பொருட்களும் தாரதுக்காக தேனகம் காத்து கொண்டிருக்காங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு தைப்பொங்கல் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விறகுல இருந்து நீங்க பொங்குறதுக்கு தேவையான பொங்கல் பானை, அரிசி, சீனி, கரும்பு, இப்படி எல்லாமே ஒரே பேக்கேஜா நீங்க தேனகத்துல எடுத்துக்கொள்ளலாம். இப்ப வரலட்சுமி விரதம் நடக்கிறதால வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு கொம்போ பேக்கேஜாவும் இவங்க செட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்ப டிசம்பர் வரை வைங்களேன், இந்த கடை அப்படியே கிறிஸ்துமஸ் கடையா மாறிடும் சொல்றாங்க. கிறிஸ்துமஸ் சீசனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க சீசன் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இதுவே வெசாக் வருதுன்னு சொன்னா வெசாக் கூடுகள் முதல் கொண்டு இவங்களே தயாரிச்சு உங்களுக்கு பெஸ்டான பிரைஸ்ல அதை தருவாங்க. சோ இவங்கிட்ட சீசனுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பொருட்கள் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப ஒரு கோயிலா இருக்கட்டும், இப்ப ஒரு பொங்கலா இருக்கட்டும், நம்ம யங் ஜெனரேஷனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு தெரியாம இருக்கும். ஒரு கோயிலுக்கு ஒரு மடப்பட்டி கொடுக்குறேன்டாலும் சில ஆட்களுக்கு மடப்பட்டிக்குள்ள என்னென்ன வைக்கிறேன்னு தெரியாம இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்க தேனகத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவங்களே உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் செட் பண்ணி தந்துருவாங்க. இப்ப உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்க ஜஸ்ட் தேனகத்துக்கு வாங்க. இப்ப நீங்க ஒரு மடப்பட்டி கொடுக்க போறேன், ஒரு சடங்கு கோயிலுக்கு கொடுக்க போறேன்டா, அவங்களே மடப்பட்டிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் செட் பண்ணி உங்களுக்கு தந்துருவாங்க. சோ இப்போ நம்ம தேனகத்துல செகண்ட் ஃப்ளோர்ல நிக்கும். நான் சொல்லியிருந்தேன் நீங்க ஆல்ரெடி 2000க்கும் அதிகமான பொருட்கள் இருக்குன்னு சொல்லி, என்னால இந்த வீடியோல எல்லாம் கவர் பண்ணேலுமான்னு தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சாமி பட செக்ஷனுக்குள்ள இருக்கும். உங்களுக்கு தேவையான சாமி படம் அவைலபிளா இருக்கு. ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே சாமி படத்துக்கு ஃபுல்லா ஒதுக்கி இருக்காங்க. சோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கோயில்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ற திரைச்சில பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களே ஸ்பெஷலா இந்தியாவுக்கு போட்டோ அனுப்பி இந்தியாவில இருந்து இந்த திரைச்சிலை எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. சோ பாருங்க எவ்வளவு வடிவான திரைச்சிலை எல்லாம் இருக்குது. சும்மா கடைக்கு வந்தாக்களையும் பிடிச்சி நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். சோ இங்க எல்லாம் பாருங்க, எல்லாமே இவங்களே போட்டோஸ் அனுப்பி இந்தியாவில இருந்து எடுக்காங்க. சோ உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது போட்டோ வேணும்னு சொன்னாலும் அந்த போட்டோவை இந்தியாவுக்கு அனுப்பிவாங்க. திரைச்சில செய்யணும்னாலும் செஞ்சு தருவாங்க. இதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஸ்பெஷலா இவங்க இங்க இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி செஞ்செடுத்த திரைச்சிலைகள் இந்தியாவில இருந்தே வரவழைக்கப்பட்டது. அண்ட் இது பாத்தீங்கன்னு சொன்னா குத்துவிளக்கு ஐட்டங்கள். சோ இதெல்லாம் வெண்கலத்துல தேவையான குத்துவிளக்கு இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோவில்ல எல்லாம் யூஸ் பண்ற தவில் ஐட்டங்கள் காணப்படுது. அந்த மாதிரி ஐட்டங்களும் இருக்கு. சில்வர் ஐட்டம் வேணும்னு சொன்னா உங்களுக்கு சில்வர் ஐட்டங்கள் காணப்படுது. அல்லது நீங்க ஒரு வீடு குடி போற ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டங்களும் காணப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஆட்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ், உங்களுக்கு தேவையான சலங்கைகள், இது எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இந்தியாவில இருந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா தராங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் கதவுகள்ல போடுற மாலைகள் அது சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரைட் டு பி டெக்கரேஷனுக்கு கூட இந்த மாலைகளை யூஸ் பண்றாங்க. தேர்களை அலங்கரிக்கிற மாலைகள், இப்படி நிறைய பிளாஸ்டிக் மாலைகள் இங்க அவைலபிளா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா படிக்கக்கூடிய ஒரு கியூட்டான பிள்ளையா இருக்கார். இவரை நீங்க ஒரு வீடு குடி போற ஆட்களுக்கு கிஃப்டா கொடுக்கலாம். அண்ட் இவங்கிட்ட இன்னும் நிறைய இந்த குடி போறதுக்கு
போறதுக்கு வீடு குடி போறதுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வாஸ்து மீன்கள் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்ககிட்ட காணப்படுற பொருட்கள் எல்லாம் இந்தியாவில இருந்து தான் இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, இந்த வெண்கல விளக்குகள், உங்களுக்கு விளக்கெல்லாம் உங்களுக்கு 1/2 அடியில இருந்து 6 அடி வேணுமென்றாலும் உங்களுக்கு தேவையான விளக்கு இவங்க எடுத்து தருவாங்க. அண்ட் இந்த ஐட்டம் எல்லாம் பாருங்க, இப்ப வளகாப்பு வந்து நிறைய இடத்துல செய்யறாங்க. வளகாப்புக்கு தேவையான கண்ணாடி வளையல்களும் வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் இங்கால அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா உருத்திராக்க மாலைகள், உருத்திராக்க மாலை எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு இந்த மாலை வேணும் அந்த மாலை வேணும் 4-5 கடையில தேடி தருவீங்க. அப்படியெல்லாம் தேடி தெரியல, நீங்க தேனகத்துக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான மாலை தேவையான சைஸ்ல இங்கேயே இருக்கு. அண்ட் இவங்கிட்ட நீங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய், தீபமேத்திரன், இப்படியான எண்ணெய் ஐட்டங்களை வந்து சுத்தமான எண்ணெய்களை எடுத்துக்கொள்ளலாம். தேனகத்துல 2000க்கும் அதிகமான பொருட்கள் இருக்குன்னு நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிலாட்டியும் இந்த வீடியோவில் ஹைலைட்டான ஒரு சில பொருட்களை வந்து காட்ட போறோம். ஸோ நமக்கு வந்து அக்கா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அக்கா எங்க இருந்து தொடங்கும்? வணக்கம், நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து பச்சைக்கெட் விளக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி யூஸ் பண்றேன்னு சொன்னா, இது வந்து பாட்டா கலட்டி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குள்ள திரி போட்டு விளக்கை ஏற்றிட்டு இதை மூடி வச்சு மூடிட்டு இப்படி வச்சு இதை வெளியில எடுத்து தண்ணி கொஞ்சம் விட்டு பச்சைக்கெட் பூரம், ஏலம், கிராம்பு 3ஐயும் போட்டு மூடி வச்சு விட்டோம்னா அது கொதிக்கிற நேரத்துல, அந்த ஆவியில அது கொதிக்கிற நேரத்துல அதோட வாசம் வந்து நம்ம வீடுகள்ல பரவும் போது ஒரு லட்சுமி கடாட்சம் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது வந்து குபேரபானை. குபேரபானை சொல்லக்குள்ள வீட்டுல இருக்கிற நவதானியம், நெல்லு, பச்சைக்கெட் பூரம், சோகி, இதுக்குள்ள குன்றின் மணி இப்படி போட்டு இந்த திங்ஸை வந்து அப்படி எடுத்து நம்ம லக்ஷ்மிக்கோ இல்லாட்டி பூஜை அறையில ஒரு இடத்துல வைக்கக்குள்ள வந்து செல்வ செழிப்பு கூடும் என்று சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது வந்து நிறை கலசம். இப்ப வந்து ஹிந்துஸ் வந்து எந்த நாளும் நம்ம வீடுகள்ல நிறை கலசம் வைக்க இயலாது. அப்படியான டைமுகள்ல வந்து நார்மலாவே வெண்கலத்துல இந்த நிறை கலசம் வருது. அடுத்தது வந்து இது வந்து புன் கலசம் என்று சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நிறை கலசம் மாதிரி, அதாவது சிங்களவர்களுக்கு இது ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். அவங்களோட பாசையில இது வந்து ஒரு செல்வத்துக்குரிய அடையாளம் என்று சொல்லுவாங்க. இதை ஒரு வீடு குடிக்கோ ஒருத்தருக்குரிய வாழ்த்துக்களுக்கோ நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து நம்மள்ட்ட இருக்கிறது இது லக்ஷ்மிக்குரிய வாஸ்து பொருட்கள் வைக்கிற ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இதுல நாங்க செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த திங்ஸ் தான் இந்த இதுகளுக்குள்ள நாங்க வச்சிருக்கிறது. அதாவது சிட்டி கேஜல், சிட்டி கேஜல்ல வந்து 3 கலர் வந்து லக்ஷ்மிக்கு வந்து விருப்பம் பண்ணுவாங்க. மஞ்சள், சிகப்பு, பச்சை. அடுத்தது வந்து குபேர காசு, தாமரை மணி மாலை, கருகமணி, பவளமணி, கோமதி சக்கரம், இது லக்ஷ்மி ஷோகி. இது அவ்வளத்தையுமே நாங்க இங்க செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து கோமதி சக்கரத்துல வந்து பெருசும் இருக்கு. அதாவது இது வந்து வைகை நதிக்கரைகள்ல எடுக்கக்கூடியது. இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதை நாங்க இந்தியாவில இருந்து டைரக்டா எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து பானலிங்கம் அல்லது சாலா கிராமம் என்று சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மலாவே லிங்கம் ஆவுடையாறுல இதை வைக்கிற நேரம் லிங்கத்துக்குரிய அனைத்து சக்திகளும் இதுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. அடுத்தது சிட்டிகஜல் மாலை. இது வந்து 108 காப்புகள் சேர்ந்த மாலை. இதை வந்து லக்ஷ்மி, ஆடிப்பூர பூஜை, அம்மனுக்குரிய அந்த அலங்கார பொருட்களா கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இது வைகை நதிக்கரையில எடுத்த ஒரிஜினல் சாலா கிராமம், நரசிம்மருக்குரியது. இதுல பாத்தீங்கன்னா வெடிப்புகளையும் உங்களுக்கு அறிய தரும். இது வந்து ஒரிஜினல். நாங்க வந்து நார்மலாவே ஒரிஜினல் தான் நாங்க இந்தியாவில இருந்து எடுக்கிறது. அடுத்தது வந்து இது லக்ஷ்மிக்குரிய சாலா கிராமம் இந்த இருக்கு. அடுத்தது எங்கள்கிட்ட வந்து பச்சை குங்குமம், இந்தியாவில இருந்து எடுத்த பச்சை மீனாட்சி குங்குமம் எங்கள்கிட்ட இருக்கு. குபேரன், லக்ஷ்மி வழிபடுறாக்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது தாளம்பு குங்குமம். அடுத்தது வந்து சர்டிபிகேட்டோட வந்து கருங்காலி மாலை, நவரத்ன மாலை, படிக மாலை, ஒருமுக ருத்ராட்சத்துல இருந்து 7 முக ருத்ராட்சம் வரைக்கும் எங்கள்கிட்ட சர்டிபிகேட்டோடய பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து இப்ப வரலட்சுமி டைமுக்குரிய 10 கிஃப்டா வந்து லக்ஷ்மி, மஞ்சள் குங்குமம் சேர்ந்த செட். அடுத்தது வளகாப்புக்குரிய செட்டுக்குரியது, வீடு குடிக்குரியது, அப்படி என்று நிறைய பொருட்கள் எங்கள்கிட்ட இப்போ புதுசா வந்திருக்கு. அடுத்தது வந்து புத்தக ஸ்டாண்ட். வீடுகள்ல வந்து பகவத்கீதைகள், பூஜைகளுக்குரிய ஸ்டாண்டா இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுவும் இருக்கு எங்கள்கிட்ட. சரி, இதை விட வந்து எங்கள்கிட்ட வந்து அம்மாளுக்குரிய அல்லது வந்து ஓமத்துக்குரிய சில திங்ஸ்கள் வந்து நாங்க வெளியில கிடைக்காதவனும் நாங்க எடுத்து விற்கிறோம். தேவதாரு, அகில், ஒரிஜினல் சென் சந்தன கட்டை, அடுத்தது வந்து சீதேவியா செங்கல நீர், ஓரிதழ் தாமரை, அப்படி கொஞ்சம் பொருட்கள் வந்து நாங்க எடுத்து விற்கிறோம். அது வந்து ஓமத்துக்குரிய பொருட்கள். எங்கள்கிட்ட ஓமத்துக்குரிய பெரிய பேக்கெட் யாக திரவியங்கள் இருக்கு, சமைத்துக்கட்டு, நெட்பொறி ஆகிய எல்லா பொருட்களையும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறைக்கா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு கோயில் திருவிழா நடத்துறதாக இருந்தாலும் சரி, இனி இந்த கோயில் தொடர்பான பொருட்கள் என்னவென்றா இருந்தாலும் சரி, தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் நீங்க வாங்குறதுக்கு மட்டக்களப்பு டவுனுக்குள்ள நீங்க வர வேண்டிய இடம் தான் இந்த தேனகம் என்ற கடை. நிறைய பேருக்கு லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும். நீங்க தூர இடங்கள்ல இருந்து வாரீங்களாக இருந்தா இவங்களோட லொக்கேஷன் நீங்க கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இவங்களோட இடது பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுன் பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னு சொன்னா
மட்டக்களப்பு மணிக்குட்டு கோபுரம் இருக்கும். மணிக்குட்டு கோபுரத்திலிருந்து பார்த்தாலே தேனக கடை தெரியும். இன்னும் விளக்கமா சொல்லணும்னு சொன்னா இவங்களோட கடைக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காந்தி பார்க் வந்து பெட்டிகுலர் டவுனுக்குள்ள காந்தி பார்க்க தெரியாதாக்கள் இருக்க மாட்டீங்க. காந்தி பார்க்குக்கு ஆப்போசிட்டா இருக்கிற கடை தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழகா தேனகம் வந்து போர்ட் போட்டிருக்கும். நீங்க தூர இடத்துல இருந்து வரீங்கன்னா யோசிக்காதீங்க, பெட்டிகுலர் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துறங்குங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்த மணிக்குட்டு கோபுரம், அங்கிருந்து பாத்தீங்கன்னா தேனகம் ஷாப் இருக்கும். இதை விட நீங்க நாங்க தூரத்துல இருந்து வரப்போறோம்னு சொன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரலாம், உங்களுக்கு தேவையான பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லி. மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க.